ஸோ ஹாரர் ஃபேன்ஸுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். 90s கிட்ஸில் ஈவில் டெத் ஃபேன்ஸ் பார்த்துருந்தா எல்லாருமே அதோட கிரேசினஸ் யாரும் மறக்க மாட்டீங்க. ஸோ அந்த அளவுக்கு ஈவில் டெத் பூந்து விளையாடுக்கு எல்லாரோட ஹார்ட்லேயும் அப்படி ஒரு படம் நம்ம டைரக்டர் சாமி ரேமி கொடுத்துருக்காரு. ஸோ கண்டினியூஸாக ஃபஸ்ட்டு 3 பார்ட் எல்லாமே தெரிக்க விட்டுருச்சு பாக்ஸ் ஆஃபீஸ்லேயும் சரி. ஸோ எல்லா ஃபஸ்ட்டு 3 பார்ட்லேயும் சரி. ஃபஸ்ட்டு பார்ட்டில் மட்டும் டோட்டலாக வேறு. செகண்ட் தேர்ட் பார்ட்டில் ஹீரோ தப்பிச்சிருவான். ஹீரோ மட்டும்தான் தப்பிப்பான். ஃபஸ்ட்டு 3 பார்ட்லேயுமே சொல்லப்போனால் ஹீரோ மட்டும்தான் தப்பிச்சிருவான் கடைசி பார்ட் வரைக்கும். ஸோ 4th பார்ட்டுக்கு மாடர்ன் டேஸ்க்கு போயிடுவான். இது 90ஸோடது, ஓகேவா. மாடர்ன் டேஸுக்கு ஈவில் டெத் 2013 அதுவும் வந்துச்சு. ஸோ மாடர்ன் டேஸ்க்கு வந்த 2013 அஃப்கோர்ஸ் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. அந்த படம் தமிழ் டப்பிங்கில் தான் இருக்குது. அதே புக் ஆஃப் டெத் மறுபடியும் அந்த காட்டுப்பகுதியில் ஒரு ட்ரிப்பு போகிறாங்க. அப்படி ட்ரிப்பு போகும்போது ஒரு ஹீரோவோட தங்கச்சி அந்த காட்டை விட்டு வெளியே போகணும்னு நினைக்கும் போது மறுபடியும் போய் அந்த புக் ஆஃப் டெட்டை நம்ம வீட்டிலேருந்து ஒருத்தன் படிக்கிறான். அது பேய் ஹீரோவோட தங்கச்சி உடம்புக்குள்ளே போயிடுது. கடைசி வரைக்கும் அந்த பேயை காட்ட மாட்டாங்க. ஸோ அவள் வீட்டுக்குள்ளே எல்லாத்தையும் கொன்னுட்டுருக்கும்போது கடைசியில் எல்லாருமே செத்துடுறாங்க. ஒரு லேடி மட்டும்தான் தப்பிக்கிறா. ஃபுல் அண்ட் ஃபுல் பிளட்டு தெரிக்குது, ரத்தம் பிதிக்குது. அண்ட் அதை தொடர்ந்து 2023 அடுத்த ஈவில் டெத் ரைஸ்னு ஒன்று வந்துச்சு. ஆனால் அது கண்டினியூட்டி கிடையாது, டோட்டலாக டிஃப்ரென்ஸ் தான். அதுவும் அதே கான்செப்ட் தான். ஆனால் இது தமிழ் டப்பிங்கில் கிடையாது, இங்கிலீஷில் மட்டும்தான். இதுவும் ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ள நடக்கிற மாதிரி தான். அதே இதில் வந்திருக்கு. ஆனால் கடைசியில் ஒரு பொண்ணு மட்டும்தான் தப்பிப்பா. ஒரு பொண்ணும் ஒரு குழந்தையும் தப்பிப்பா. அதே பிளட்டு தெரிக்குது, ரத்தம் பிதிக்குது. ஸோ ஈவில் டெத்தை பொறுத்த வரைக்கும் எதுவும் படமே ஃப்ளாப் ஆகாதனால தான் அடுத்தடுத்த பாட்டு கொடுத்துட்டே இருக்காங்க. பாக்ஸ் ஆஃபீஸுக்கு போட்டதுக்கு மேலே கொஞ்சம் லாபம் எடுத்துருது. ஸோ அந்த கடைசி 2023 வந்தது லாஸ் ஏஞ்சல்ஸ் அப்பார்ட்மெண்ட்டில் தான் அந்த சம்பவம் நடக்குது. அதே புக் ஆஃப் டெத்தை மறுபடியும் படிக்கிறாங்க. மறுபடியும் அவங்க அம்மா அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே இருக்கிற அம்மா உடம்புக்குள்ளே பேய் வந்துடுது. ஸோ அந்த அம்மாவோட சிஸ்டர்ஸ் தான் அவங்களோட அக்காவோட குழந்தைகளை பொண்ணை காப்பாற்றிட்டு போகிற மாதிரி காட்டுறாங்க. மறுபடியும் அது கண்டினியூட்டி ஆகிற மாதிரி தான் முடிச்சிருக்காங்க. ஸோ இதை தொடர்ந்து டெலிவிஷன் சீரிஸும் வந்திருக்குது. 3 சீசன்ஸ் இருக்குது. ஸோ இப்போ அப்கமிங்கில் பார்த்தீங்கன்னா ஈவில் டெத் பர்ன் ஒரு டீசர் வந்திருக்கு. ஸோ இப்போ அப்கமிங்கில் ஈவில் டெத் பர்ன் 2026 ஜூலை, அதாவது வர்ற 10ஆம் தேதி ரிலீஸு. ஸோ இதை தொடர்ந்து 2028 ஈவில் டெத் ஒர்த்து அந்த படமும் வருது. அதை 6th பார்ட் எடுக்கும்போதே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதோட கிட்டத்தட்ட ஃபிலிமிங்கும் போயிட்டுருக்குது. ஸோ கண்டினியூட்டி இன்னும் முடியல ஈவில் டெத்துக்கு. ஸோ இப்போ ஈவில் டெத் பர்ன் என்ன சந்தோஷமான விஷயம்னா தமிழ் டப்பிங்கில் வந்திருக்கு. தமிழ் டப்பிங் பக்காவாக இருக்குது. ட்ரைலரை பார்த்தோன்னே எனக்கு தெரிஞ்சு இதுலேயும் ஒரு பொண்ணு மட்டும்தான் கடைசியில் தப்பிப்பா. அதே ஒரு குடும்பத்தை போய் அட்டாக் பண்ண நினைக்கிது அந்த கோஸ்ட். மறுபடியும் புக் ஆஃப் டெத்தை படிக்கும்போது அந்த ஒரு ஃபேமிலி ஆல்ரெடி ஹஸ்பண்டை இழந்தவங்க ஒரு பையனே இழந்திருக்காங்க. ஒரு ஃபேமிலி ரீயூனியனுக்காக தன்னோட ஹஸ்பண்டோட அம்மா வீட்டுக்கு அந்த ரீயூனியன் அங்கே கொண்டாடுறாங்க. அப்போ புக் ஆஃப் டெத் மறுபடியும் ஓப்பன் ஆகும்போது மறுபடியும் அந்த பேய் உள்ளே வருது. ஒரு பொண்ணோட உடம்பு மூலிமா இந்த வீட்டுக்குள்ளே வருது. மறுபடியும் இந்த ஃபேமிலி எப்படி தப்பிக்கிறாங்கிறத கதை. எனக்கு தெரிஞ்சு இதுலேயும் ஒரு பொண்ணு மட்டும்தான் தப்பிப்பா. ஏன்னா இதுக்கு ஒரு எண்டே இல்லாத மாதிரி போயிட்டே இருக்குது இந்த படத்துலேருந்து. எனக்கு தெரிஞ்சது தமிழ் டப்பிங்கில் வந்திருக்கு. நான் ரொம்ப க்ரேஸியாக இருக்கேன். கண்டிப்பாக போய் தேட்டரில் தான் பார்க்க போகிறேன் ஒரு ஹாரர் ஃபேனாக. ஏன்னா ட்ரெய்லர் பார்த்துருந்தீங்கன்னா செம்மதாக இருக்கும். என்ட்ரன்ஸ்லேயே அந்த ட்ரெய்லர்லேயே ஒரு பொண்ணு அந்த சீட்டோட பேக் ஹெட்டு ஒரு புடனி வெளியே குத்தி இது வெளியே வந்திருக்கு. அதை வெளியே எடுத்துகிட்டு பார்க்கவே பயங்கரமாக இருக்குது. எடுத்துகிட்டு வெளியே வர்றா. அதை பார்த்துட்டு பயந்துட்டு அந்த பதட்டத்துலேயே வர்றான் ஒருத்தர். ஸோ அதுக்கப்புறம் காரோட டிரைவரில் அந்த பொண்ணுக்கு அவனுக்கு சண்டை நடக்குது. அப்படியே அந்த பொண்ணோட விரல்கள் எல்லாம் அப்படியே நசுங்கி போகுது. அப்படியே அந்த சூடான மெழுகுவத்தி எடுத்து வாய்க்குள்ளே ஊற்றுது அந்த பேய். எப்பா! ஆனால் இந்த பாட்லேயும் அந்த ட்ரெய்லரில் அந்த பேயை காட்டல. கடைசி வரைக்கும் பேயை காட்ட மாட்டானுங்க, அது வேறு விஷயம். ட்ரெய்லர் நல்லா இருந்துச்சு, ரொம்பவே மாஸாக இருந்துச்சு, ஹாரராக இருந்துச்சு. கண்டிப்பாக தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் நான் ஃபீல் பண்ணணும்னு நினைக்கிறேன். என்ன தான் யூடியூப்பில் படத்தோட ரிவ்யூ ஃபுல்லாக 1000 நகைச்சுவை சொன்னாலும் லைவாக தமிழ் டப்பிங்கில் வருது. நல்ல டப்பிங் கரெக்டாக இருக்குது. நம்ம போய் பார்க்குற ஃபீல்
அது வேறு. அது என்ன தான் எவ்வளோ பெரிய லெஜெண்டாக இருந்தாலும் தமிழ் ஃபுல்லாக மிஸ்டர் தமிழனாக இருக்கட்டும், வாய்ஸ் ஓவராக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் ஃபுல் வீடியோ படத்தை சுவாரஸ்யமாக சொன்னாலும் நம்ம போய் பார்க்குற ஃபீல் வேறு. ஏன்னா தமிழ் டப்பிங்லேயே வருது. ஸோ பார்க்கலாம். ட்ரெய்லர் நல்லா இருந்துச்சு. படத்துக்கு ஏற்ற மாதிரி நானும் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஜூலை 10 அன்றைக்கி தேட்டரில் பார்க்கலாம். பை காய்ஸ். ஸோ 7th பாட்டு இருக்குது, 7th பாட்டு இருக்குது, மறந்துடாதீங்க.